ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வேல்முருகன் தேவி அப்படின்றவங்க க்ளே கிராஃப்ட்டும் அதுக்கப்புறம் ஹோம்மேடு கீச்செயின் ஐடியாஸ் கேட்டிருந்தாங்க. தென் ஸ்வேதா அப்படின்ற ஐடியில் இருந்து அவங்களோட டேடிக்கு வந்து May 10th பர்த்டே, அதுக்கு ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மை மல்டி க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஐடியிலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஐடியா வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் இல்லைன்னா மெல்லிஸாக இருக்கிற மாதிரியான கார்ட்போர்ட் அட்டை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாலாம் தேவையில்லை, ஓகேவா? ஈவன் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் 3.5 × 3.5 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் 2 பாக்ஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணிட வேண்டாம், ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கர்வ் மாதிரி வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ நான் வரைகிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி. இதே மாதிரியே இந்த இடத்துலையும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து கர்வ் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே கர்வ் வர மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எங்கெல்லாம் கர்வ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு கர்வ் வர மாதிரியே நம்ம கட் பண்ணி 2 பீஸாக இப்படி எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது ஒரு பசில் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளேயில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் மோல்டட் க்ளே எடுத்திருக்கேன். அதில் ரெசின் பேஸும் ஹார்டனர் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்து மாற்றிக்கலாம். பேஸில் கொஞ்சம் பவுடர் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றா வந்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். தென் சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து நான் பரத்தி விட்டுக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப வந்து மெல்லிஸாக பரத்திட வேண்டாம், கொஞ்சம் வந்து திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கீச்செயினுமே வந்துட்டு லைஃப் வரும். இப்போது பரத்தி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் பசில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல லைட்டாக வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்ததுக்கப்புறம் கட்டர் இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளேவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த க்ளேவை வந்துட்டு நான் கையில் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே மாதிரியே இன்னொன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் குட்டீஸ் வந்துட்டு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. சமிக்ஷா, மது, ஸ்வீட்டி, ஹேமா, உங்கள் 4 பேத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இன்னொன்றும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐபின் இருந்தது அப்படின்னா ஐபின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஹோல் போட்டு அந்த ஐபினை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ரீஃபில் இருக்குது இல்லையா, பென் ரீஃபில், அந்த ரீஃபில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஹோல் வந்து போட்டு விட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இந்த ஐபின் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்னொரு பசில்லையுமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இது ரெண்டையும் நல்லா வந்து நான் காய வச்சு எடுத்துட்டேன். காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் இருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் எல்லா இடத்துலையும். இல்லைன்னா நைஃப் இல்லைன்னா கட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பசிலும் ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் ஆகுதா அப்படின்னு வச்சு பார்த்தேன். ஜாயின் லைட்டாக வந்துட்டு ஆகலை. ஸோ அதனால் அந்த இடத்துலையுமே வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லாவே வந்துட்டு ஜாயின் ஆகுது. அடுத்து பேஸ் கலராக கொடுக்கறதுக்காக ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேக் சைடும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 பசிலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றா வச்சு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஹார்ட் வந்துட்டு போட்டுக்கோங்க. தென் அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தின் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன். தென் சென்டர் இருக்கிற அந்த கேப்ஸில் வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த 2 கீச்செயினையும் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது அந்த ஹார்ட் வந்துட்டு தெரியாது. ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தா தான் இந்த மாதிரி ஹார்ட் வந்துட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோட நேம் லெஃப்ட் சைட்லேயும் அண்ட் உங்களோட நேம் ரைட் சைட்லேயும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ நான் ரைட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களோட டேடிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் உங்களோட டேடியோட நேம் வந்துட்டு ரைட் சைட்லேயும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லைனா மதர்ஸ் டேக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேமை லெஃப்ட் சைட்லேயும் உங்களோட நேமை வந்துட்டு ரைட் சைட்லேயும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹாப்பி மதர்ஸ் டேன்னு ரைட் பண்ணிக்கலாம், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ரைட் பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
இல்லை சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போது பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரைட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேப்ஸில் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் ரைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணும்னாலும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் ரைட் பண்ணிக்கலாம். ஈவன் பேக் சைடில் கூட வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். நான் பேக் சைடில் எதுவுமே வந்துட்டு ரைட் பண்ணலை. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் வந்து பர்த்டேக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கள மீட் பண்ண டேட் கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ரெட் கலர் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக என்ன எழுதுறதுனே தெரியல. ஸோ அதனால் ஒரு சைடு ஃப்ரெண்ட்ஸும் ஃபார்வரும் எழுதிட்டு குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்துட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் கீ செயின் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஓகேங்களா? மேலே அந்த கீ செயின்கான இது இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். இது நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக ஹார்ட் வந்துட்டு தெரியாது. இப்படி ஒன்றா வைக்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் வந்து தெரியும். ஸோ இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேங்கில் 4 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நீங்கள் கீ செயின் வந்துட்டு 4 பேத்துக்குமே வந்து ரெடி பண்ணி நாளையும் ஒன்றா வைக்கும்போது அந்த பசில் எல்லாமே வந்துட்டு இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை.